வெயிட் லாஸ் பண்ற ஒரு சில பேர் வந்து ஃப்ரீக்வெண்டா இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, மேடம் இப்ப எக்ஸசைஸ் பண்ணாம வாக்கிங் மட்டும் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முடியும். ஆனா வாக்கிங் பண்ணா எவ்வளவு வந்து கலோரி பர்ன் ஆகும், பிளஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணா எவ்வளவு கலோரி பர்ன் ஆகும் இந்த வீடியோல வந்து தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட 30 சேனல் ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்களா தாராளமா வாட்ஸ்அப் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸா இருக்கட்டும், வாக்கிங்கா இருக்கட்டும், ஒவ்வொரு பர்சனை பொறுத்து தான் வந்து வேரியேஷன் ஆகும். இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து 30 மினிட்ஸ் எக்ஸசைஸ் இல்லைன்னா ஜஸ்ட் வாக்கிங் பண்ணும்போது அவங்களுடைய வந்து வெயிட்டை பொறுத்து, இன்டென்சிட்டியை பொறுத்து, அதுக்கு அடுத்து மெட்டபாலிக் ரேட்டை பொறுத்து தான் வந்து வேரியேஷன் ஆகும் கலோரி பர்னிங். இப்ப நான் சொல்ல போற வந்து கால்குலேஷன், ஒன் பர்சன் வந்து ஒரு 155 சென்டிமீட்டர் ஹைட் இருக்காங்கன்னா, அவங்க வெயிட் ஒரு 70 kg இருக்காங்கன்னா, அவங்க வந்து பிரிஸ்கா வந்து வாக்கிங் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 140 டு ஒரு 170 வந்து கலோரி வந்து பர்ன் ஆகும். அதுவே வந்து மாடரேட் வாக்கிங் வந்து பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 90 இருந்து ஒரு 110 வந்து கலோரி வந்து பர்ன் ஆகும். ரன்னிங் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து போறாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கலோரி 300 டு வந்து 370 கலோரி வந்து பர்னிங் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஒரு சைக்கிளிங் half an hour பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா ஒரு 240 இருந்து 300 கலோரி வந்து பர்ன் ஆகும். இதுவே மாடரேட் வந்து ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்றாங்கன்னா ஒரு 100 இருந்து 140 கலோரி பர்ன் ஆகும். இது எல்லாமே ஒவ்வொரு பர்சனுக்கும் ரிசல்ட் வந்து வேரி ஆகும். நெக்ஸ்ட் வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னா வெயிட் லாஸ் பண்ணும்போது கலோரி கவுண்ட் பண்ணி தான் சாப்பிட்டாதான் வந்து வெயிட் லாஸ் ஆகுமா இல்லைன்னா ஆகாதா அப்படின்ற தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்.